இந்திய தேவத்தை அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகின்ற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:3. உங்களுடைய வாழ்க்கை நெறிந்த நாணலை போல இருக்கிறதா? ஏசப்பா அதை முறிந்து போக விட மாட்டாங்க. உங்க வாழ்க்கை மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறதா? ஏசப்பா அதை அணைய விட மாட்டாங்க. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அற்பமா எண்ணப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க சூழ்நிலை தோல்வியாக இருந்தாலும் ஏசப்பா அதுல ஜெயத்தை தருகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலை கண்டு நீங்க பயந்துராதீங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் சீக்கிரம் மாறிடும். ஏசப்போட பாதத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது ஏசப்பா இந்த வசனத்தின்படி நம்மளுடைய நியாயத்தை நிலைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்புல ஏசப்பா, யாரோட வாழ்க்கைலாம் ஏசப்பா நெறிந்த நாளை போல இருக்கிறதோ ராஜாவே, ஏசப்பா மங்கி இருக்கிற திரியை போல இருக்கிறதோ ராஜாவே, எல்லா பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. ஏசப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குங்க ராஜாவே. ஏசப்பா 2 பேராவது என் நாமத்தினால எங்க கூடினாலும் அங்க உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வமே, யாரோட வாழ்க்கையில எல்லாம் தோல்விகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஜெயமாய் மாற்றுங்கப்பா. ஏசப்பா அவங்களோட கண்ணீர் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. வியாதி அவங்களிடத்துல இருந்து விலக்கி போடுங்கப்பா. ஏசப்பா நீங்களே ஏசப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அவங்க சூழ்நிலை மாற்றி போடுங்கப்பா, ஜெயத்தை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.